நேத்து அரசியல் அரங்கவே அதிர வச்ச ஒரு அதிரடியான சம்பவம் தான் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கைது. வரலாறு திரும்புது அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாகவே அரசியலை பொறுத்த வரைக்கும் தலைவர்களோட மோதலும் கைது நடவடிக்கைகளும் வந்துட்டு புதிய வரலாறு அப்படின்றது இல்லை. நம்ம வந்து கடந்த கால நினைவுகளை நினைச்சு பார்த்தாவே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சொல்லப்போனால் 1996ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களோட உத்தரவின் பேரில் எதிர்க்கட்சி தலைவரான ஜெயலலிதா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு பதிலடியாக வந்துட்டு 2001ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அவர்களோட தலைமையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வந்துட்டு கைது செய்ய வச்சு அரசியல் களத்தையே அலற விட்டாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இப்போ 2026 வந்துட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையில் வந்து எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள்லாம் வந்துட்டு புதிய வரலாறு இல்லைங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டது அப்படின்றது வந்துட்டு ஒட்டுமொத்த அரசியல் சக்கரமும் ஒரே வட்டத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்றது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. அதனால தற்போதைய இந்த அதிரடி கைது நடவடிக்கை அப்படின்றது வந்துட்டு தமிழக அரசியலில் அடுத்த கட்ட திருப்பதியும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்துட்டு மோதிக்கொள்வதற்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி விட்டுருக்குங்க.